சாணக்கியா மற்றும் முத்தநேயர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. டிராகன் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைரக்டட் பை அஸ்வத் மாரிமுத்து, மியூசிக் லியான் ஜேம்ஸ், டிஓபி நிகேத், எடிட்டட் பை பிரதீப் ராகவ். இதில் நடிச்சிருக்கிறது பிரதீப் ரங்கநாதன், அனுபமா, கயடு, கேஎஸ் ரவிக்குமார், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் மற்றும் பலர். இந்த படம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம். பயங்கரமாக வந்து சிகரெட்டு, தண்ணி, ஒரு மோசமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் தான் வந்து பிரதீப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அந்த ஹாஃப் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஆடடாக வந்து கதையில் இருக்குது அப்படின்றத ப்ரெஸ் மீட்டில் அப்புறம் அவங்க பேசும்போது இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன அந்த மறுபக்கம் அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து, அதாவது டிராகன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு மோசமான கேரக்டர், சரியாக படிக்காத கேரக்டர். அந்த சரியாக படிக்காத கேரக்டர் வந்து லைஃப்பில் வந்து என்னெல்லாம் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு வரான். அது படிக்காமல் இருக்கிறதோட பின்விளைவுகள் திரும்ப எப்படி அவரை துரத்துது, கடைசியில் அவர் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறாரா இல்லையா, அவர் அரியரை கிளியர் பண்ணுறாரா இல்லையா, அவர் யாரோட சேர்றாரு, அவருக்கு பேர் வரப்போதா இல்லையா, இந்த இவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு அதில் வந்து நிறைய அங்கங்கே வந்து மெசேஜ் சொல்லியிருக்காங்க. வெறும் மெசேஜாக சொல்லியிருந்தால் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியோ இல்லை வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமோ அப்படின்ற மாதிரி போயிருக்கும். ஒரு கமர்ஷியலான ஒரு ரூட்டை எடுத்து, அதாவது என்ன மாதிரி சொன்னால் பசங்க கேட்பாங்க, என்ன மாதிரி சொன்னால் இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நோட்டிசபிளாக இருக்கிறது வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து 2வது படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அவரே வந்து பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து வெளி டைரக்ஷனில் வந்து பண்ணுறாரு. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சொல்லியாகணும். அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒரு பக்கம், அதேமாதிரி இந்த மாதிரி பையன் இப்படி தான் இருப்பான்றதுக்கான அந்த கேரக்டரை வந்து அழகாக வந்து லுக்ஸ் வந்து அவர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ரொம்ப அழகாகவும் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்கார். இது வந்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் டிராகனில். அண்ட் மியூசிக் நம்ம சொல்லி ஆகணும். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எலிவேட் பண்ணமோ அதுக்கு என்ன மாதிரி மியூசிக்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டிராகன் சாங்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த லவ் சாங், அந்த விட்டு போனன்ற லவ் சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வானம் பார்த்து வந்து அது எல்லாமே வந்து சாங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு போர்ஷன் ஆஃப் த ஸ்டோரியும் வந்து என்ன சாங்ஸ் வேணுமோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க. லிரிக்ஸும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுதான் வந்து டிராகன். இந்த டிராகன் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இவர் பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கூட அவங்க கயடுவாக இருக்கட்டும், அனுபமா அவர்களாக இருக்கட்டும், அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக வந்து அதை ஸ்க்ரீன் பிளேவாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரதீப் அவர்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும். அவருக்குன்ற ஒரு மீட்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது லவ் டுடேல வந்து எக்ஸ்ட்ரீம் போவாங்க. இதில் வந்து எங்கே தேவையோ அங்கே எக்ஸ்ட்ரீம், எங்கே எமோஷன் தேவையோ அந்த எமோஷனை கொடுக்குறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக காமிக்க வேண்டிய இடங்களில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக காமிச்சு, ரொம்ப எமோஷனலாக காமிக்க வேண்டியதையும் காமிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே டிக் வாங்கும். ஸ்பெஷலாக பிரதீப் ரங்கநாதன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிஷனலாக டிக் வாங்கும். அண்ட் மிஸ்கின் அவர்கள் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி, கௌதம் மேனனும் சரி, ஒரு இடத்துல வந்து மிஸ்கின் தான் வந்து கதையை வந்து வேறு ட்ராவல் பண்ணி கூட்டு போவாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே டிக் வாங்கக்கூடிய இடம். ஸ்க்ரீன் பிளே அதை வந்து சொல்லி ஆகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கதையில் இந்த மாதிரி மெசேஜையும் சொல்லி அதே சமயத்தில் வந்து அதை வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடவும் கொண்டு போகிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து டிக் வாங்கும். மற்றபடி விஷுவல்ஸ்னால் வந்து என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க நிக்கித். ஸோ அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் டிக் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா, டிக் வாங்காத இடம்னா வந்து நம்ம வந்து என்னப்பா நம்ம வந்து இவ்வளோ ஸ்மோக்கிங் சீன்ஸ் இருக்கே, இவ்வளோ இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம். அது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஜஸ்டிஃபிகேஷன். அந்த சிகரெட்டை தட்டி விடுற சீனுக்கும் கடைசியில் அது ஒரு பர்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து பண்ணுற தப்பு ஒன்றும் வந்து தப்பாகவே காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் தப்பு தான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணுங்கிற ரைட்டான விஷயங்களை ரொம்ப ரைட்டாக இதுதான் ரைட்டுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிக் வாங்காத இடம்னு பார்த்தா வந்து அது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாமே தவிர, மற்றபடி ஒரு 2 லிப்லாக் சீன் இருக்குது. அதை மட்டும் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட போகும்போது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு என்ஜாயபிளான படம். தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.